தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு நாளும் தோழர் ஜீவானுடைய கனவுகளோடு இலக்கிய பயணத்தால் மக்களை சந்திக்கிற மக்கள் மனங்களை தேடி பயணிக்கிற அற்புதமான பணியை நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படித்தான் இன்றைய தினம் நம்முடைய நிகழ்வில் நாம் இணைய இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைய நாள் ஒரு மகிழ்வான நாள் என்றே சொல்லலாம். காரணம், இந்த அதிகாரம் என்பது இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு தலைப்பின் கீழ் இன்றைக்கு வான்புகழ் வள்ளுவனது புகழை, அவனுடைய சிந்தனையை நாம் முன்னெடுக்க இருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இன்றைய பயணத்தில் படைச்செருக்கு என்கிற அதிகாரத்தை 78வது அதிகாரத்தை இன்றைக்கு முற்றோதல் செய்ய இருக்கக்கூடிய மாணவர் சென்னையிலே இருக்கக்கூடிய ஜெகநாத் வித்யாலயா சீனியர் செகண்டரி பள்ளியில், அதாவது தையூரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் 3ஆம் வகுப்பே பயிலக்கூடிய அருமை மாணவி, ஆ பிரிவில் பயிலக்கூடிய முதல் நிலை மாணவி ஹரி விஜய அபராஜிதா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார்கள். அதே போல உரையாளர் வணக்கமா. அதே போல படைச்செருக்கு என்ற அந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய பெருமைமிகு கல்லூரியான ஜேபிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர், புலம்பெயர் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்ற ஆளுமை, தமிழகத்தில் புலம்பெயர் இலக்கியங்களில் கட்டுரை என்றால் முனைவர் சு மகாராஜனுடைய கட்டுரையை தேடி படிக்கிற ஆய்வாளர்களை கொண்ட அருமை இலக்கிய செம்மல் நம்மோடு இணைந்திருக்கிறார். கட்டுரைகள் எல்லாம் பார்த்தால் பிரமிக்கத்தக்க வகையிலே இருக்கும். குறிப்பாக புலம்பெயர் எழுத்தாளர் முத்துலிங்கம் சிறுகதையில் பண்டைய இலக்கிய தாக்கங்கள் என்கிற கட்டுரையை அவர் தேசிய கருத்தரங்கங்களும், ஈழம் தமிழீழ வரலாறும் இலக்கிய சொல்லாடலும் என்கிற தேசிய கருத்தரங்கு கட்டுரையும் எங்கள் மதிப்புமிகு ஆய்வு உலகினுடைய பிதா மகனார், நாட்டுப்புற இலக்கியத்தினுடைய கள ஆய்வினுடைய கலை களஞ்சியமாக இருக்கக்கூடிய ஐயா தோப்பா என்கிற பரமசிவன் ஆய்வு முறையில் பன்முக இலக்கிய பார்வை என்கிற தலைப்பின் கீழும், மீன்கார தெருவு நாவல் சித்தரிக்கும் விளிம்புநிலை மக்களின் வாழ்வியல் பதிவுகள், சூடர்க்க சித்தரிக்கும் பன்மிய மானுட வாழ்வு என்கிற கட்டுரையும், இப்படி பல்வேறு நிலைகளில், குறிப்பாக தவத்திரு குருமகா சன்னிதானம் அடிகளார் பெயரை தாங்கிய இலக்கிய கழகத்திலே திருவள்ளூர் கல்லூரியில், பாவனாசத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் புத்திலக்கியங்களில் ஆய்வு சிந்தனைகள் என்கிற தலைப்பின் கீழும் தொடர்ந்து கட்டுரையாலும் இலக்கியத்தாலும் தமிழ்கூறும் நல்லுலகிற்கு பெருமை சேர்த்து வருகிற மிகப்பெரிய ஆளுமை. கருத்தரங்கங்களில், பயிலரங்கங்களில் கட்டுரையாளராக, கருத்தரங்கங்களில் பயிரங்களில் பயிற்றுனராக, தலைமையாளராக பயணிக்கிற மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை. நாம் முன்பே சொன்னது போல புலம்பெயர் இலக்கியத்தினுடைய ஆய்வு பெட்டகம் ஐயா தமிழ்துறை தலைவர் ஜேபிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய பேராசிரியர் முனைவர் சு மகாராஜன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். 2 ஆளுமைகளையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு அவர்களை வரவேற்பதில் இம்மன்றம் பெருமை அடைகின்றது. முதலில் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற நம்முடைய திருக்குறள் தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் இணைய வழி தொடரில் முற்றோதல் செய்ய வருமாறு அருமை மாணவி ஹரி விஜய அபராஜிதா அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, முற்றோதல் தருக. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 78. படைச்செருக்கு. என்னை முன் இல்லென்பின் தெவ்வேர் பலரென்னை முன்னென்று கல்கின்றவர் காண முயலைத அம்பிடில் யானை பிழைத்தவே ஏந்தல் இனிது. பேராண்மை என்பதற்கண் ஒன்றொற்று கால்
ஊராண்மை மற்றது நெகு. கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும். வீழ்த்துக்கண் வேல் கொடடைய ஆய்த்தமைப்பின் ஒற்றென்றோ வன்கணவருக்கு. வீழ்ப்புண் படாத நாள் எல்லாம் வைகுனுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. சுழலும் மிசை வேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்பு காரிகை நீர்த்து. உரிவுயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர்குன்றல் இலர். இழைத்தது இகவாமை சாவாரே யாரே பிழைத்தது ஓர் கீர்ப்பவர். புறநாக்கன் நீர்மல்க சாகிர்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உடையது. நன்றி. எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்க அப்பா அம்மா பேர் என்ன? அம்மா பேர் விஜயலட்சுமி, அப்பா பேர் ஹரி விஜயகரன். ஓகே. குறிப்பாக உங்களுடைய பெற்றோர் விஜயலட்சுமி, அப்பா ஒரு ஹரி, இருவருக்கும் இந்த மன்றம் பெருமைமிகு வாழ்த்தை பதிவு செய்கிறது. காரணம், 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியை முழுமையாக மன்னனத்தின் வாயிலாக நீங்கள் திருக்குறளை முற்றோதல் செய்திருக்கிறீர்கள். குறளில் தெளிவு, உச்சரிப்பு இல்லாமல் நேர்த்தியாக உச்சரிக்கிற அந்த பாங்கு, இவையெல்லாம் பார்த்து இந்த மன்றம் வியந்து பாராட்டுகிறது உங்களை. குறிப்பாக நீங்கள் பயிலக்கூடிய அந்த பள்ளியினுடைய உங்க பள்ளியினுடைய ஜெகநாத் வித்யாலயா சீனியர் செகண்டரி பள்ளி, அந்த தையூரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய முதல்வர், உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் இந்த மன்றம் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறது. குட்டீஸ், வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்புடாமா, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக தாங்கள் சொல்லிய அந்த அதிகாரத்திற்கு, படைச்செருக்கு என்கிற அந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருமாறு நம்முடைய பேராசிரியர், பெருமைமிகு பேராசிரியர் முனைவர் ஐயா சு மகாராஜன் அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, உரைப்பொழிவு தருக. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைத்து புலவர் பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் ஐயா முருகன் அவர்களை பெரும் மதிப்போடு நான் பாராட்டிக் கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் மாணவி அழகாக முற்றேற்றுதல் அந்த நிகழ்வை துவக்கி வைத்தார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய இந்த இயல்பான தொடர்பு ஐயா செல்வகணபதி அவர்களை தருணத்தில் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த அரிய வாய்ப்புக்கு வழிவகுத்தவர் ஐயா செல்வகணபதி அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் குருநானக் கலை அறிவியல் கல்லூரியுடைய பேராசிரியர் சியமலா அவர்களுக்கும் இந்த அரிய வாய்ப்பு வழங்க துணை நின்ற அவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவரை பேசாத புலவனும் இல்லை, திரைப்படங்கள் இல்லை, நாடக இலக்கியங்கள் இல்லை. படைசிறக்கு அப்படிங்கிற அதை ஐயா சொன்னாரு, புலம்பெயரும் இலக்கியம், இடம்பெயரும் இலக்கியம். இந்த படைசிறக்குக்கும் புலம்பெயரும் இலக்கியத்துக்கும் ஏகப்பட்ட அதிகமான தொடர்புகள் உள்ளது. படைசெருக்கு என்ற தலைப்பை சரியாக ஒரு மதியம் ஒரு 12 மணியளவில் அம்மையார் சியமலா அவர்கள் என்னிடம் தெரிவித்தார். கால அவகாசம் இதை கொஞ்சம் விரிவாகவே பேசலாம் என்ற எண்ணம் எனக்குள். காலம் கேட்டேன். இல்லை ஐயா, நீங்கள் கண்டிப்பாக நாளை பேச முடியுமா என்றார். சற்றும் மனம் சிந்தனையில் இருந்தாலும் படைசிறக்கு அப்படிங்கிற தலைப்பு, அதுவும் வள்ளுவன் புகழ்பாட தவிர்ப்பது சரியல்ல, வள்ளுவனை பேசாத வாய்கள் உதடுகள் இருந்து என்ன பயன் என்ற எண்ணம் என்னுள் மேலோங்கியது. வள்ளுவனை பேசுவோம், வாழ்வுகளை
கட்டி ஆள்வோம் என கூறிக்கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். படை, படை செருக்கு. படை என்பது சேனை, ஆயுதம், ஆயுதம் ஏந்திய ஒரு அமைப்பு அல்லது சேனை. அதாவது படை, படு, கொல்லும், கொல் அல்லது கொல்லுதல். கருவிக்கு படை என்பது பெயர். படைனா என்ன அர்த்தம் அப்படின்னா சேனை, ஆயுதம். அதுக்கு பொருள் விளக்கம் பாத்தீங்கன்னா படை, படு, படு என்றால் கொல், கொல்லுதல். கருவிக்கு படை என்பது பெயர். ஆயுதவியல் துறையில ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா வெப்பன், வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராணுவத்துல சொல்லுவாங்க ஆர்மி அப்படின்னு அழைக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம், படைன்னு சொல்லுவோம். அதாவது ஃபீல்டு ஆர்மி என்னும் சொல்லிற்கு நிகரான தமிழ் சொல்லாக வழங்கப்படுகிறது. இந்த படைன்னு பாத்தீங்கன்னா காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, வேற்படை, வில்படை, தேர்ப்படை என பல்வேறு படைகள் சங்க இலக்கியங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் யானைப்படை, வேல்படையை இந்த படைச்செருக்கு அதிகமான இடங்களில் பேசப்பட்டிருப்பது இருக்கிறது, பேசியுள்ளார் வள்ளுவ பெருமான். அதே போல் செருக்கு அப்படின்னா என்னன்னா ஆணவம், கருவம், திமிர், மனச்செருக்கு என்று பொருள். ஆணவம், கருவம், திமிர், மனச்செருக்கு என்று பொருள். அதாவது அகம்பாவம், தெம்பு, போர்க்களத்தில் எதிரியை வீழ்த்துவதற்காக தெம்புடன் நின்றான், எதிரியை வீழ்த்துவதற்காக தெம்புடன் நின்றான். தலைகிருகிருப்பு, தலைகிருகிருப்புன்னு சொல்லுவோம். தலைகிருகிருப்புனா போர்க்களத்துல பகைவனை வீழ்த்துவதற்காக உற்சாகத்துடன் இருப்பான் அல்லது வெற்றியை வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற எண்ண நோக்கத்தோடு இருப்பான். அதான் தலை கிறுகிறுப்பு. பெருநெஞ்சி, அறிவு திமிர், அறிவு திமிர், சுயநலத்தின் மீதான அக்கறை, போர்க்களத்தில் பகைவனை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற சுயநலத்தின் அக்கறை, பெருமிதம், தற்பெருமை. இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், தீவினை அஞ்சார் விளிமியர் அஞ்சுவார் தீவினை என்னும் செருக்கு அப்படின்னு 201வது குறளில் சொல்கிறார். அகந்தை, மகிழ்ச்சி, ஆண்மை, மயக்கம், இது எல்லாமே செருக்கு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்குள்ள அடங்குது. இப்போ பார்ப்போம். முதலாவதாக இந்த படை செருக்கு அப்படிங்கிற குறளை நான் ஒவ்வொரு குறளையும் சொல்லும் முன்பாக யோசித்தேன், இந்த படை செருக்கு இந்த உரையை நான் எப்படி முன்னகர்த்தி செல்வது என்பதை நேற்று இரவு பொழுதில் யோசித்தேன். சங்க இலக்கியத்தில் வள்ளுவனுடைய குறள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக பொதுமறை, பொது உடைமை இலக்கியம். இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் வள்ளுவனை பேசாத புத்தகங்களும் கிடையாது, அறிஞர்களும் கிடையாது. வள்ளுவன் குறளை அறவழியில் பின்பற்றி வாழாத மனிதர்களும் எவரும் இல்லை. அப்படி இருக்கையில் சங்க இலக்கியத்தில் இருந்து நாம் இதை ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருக்கும் என்ற சிந்தனை மேலோங்கியது. அதன் விளைவே இந்த உரை. இதை உங்களோடு பகிர்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த 78வது அதிகாரமான படை செருக்கு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை துவங்குகிறேன். முதல் குறள் பாத்தீங்கன்னா, என்னை முன் நில்லன் மின் செவ்வியர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர். அதாவது இது பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களம். ஒரு போர்க்களத்துக்கு ஒரு மன்னங்கிட்ட போரிடுறதுக்கு வராங்க. போரிட வரையில நீ மன்னனை எதிர்த்தால் நீ கல்லாக நின்று விடுவாய். சாலமன் பாப்பையா அவர்கள் உரையில் சொல்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுடைய உரையில் சொல்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லாக நிற்பார் என்று ஒரு சிலரும், சிலர் அவர் எதிர்த்து நின்றால் அழிந்து போவாய் என்றும் ஒரு சிலரும் கூறுகின்றனர். இங்க பாருங்க, இதுல அழகான விளக்கம் என்ன, என்னுடைய தலைவன் மின் எதிர்த்து நின்று இறந்தோர் பலர் ஆவார். ஆதலால் என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர்கள். என்னுடைய தலைவனை எதிர்த்து நிற்காதீர்கள். வலிமை பொருந்தியவன், வீரம் பொருந்தியவன், அவனை எதிர்த்து போரிட்டால் உங்களுடைய களம் சுக்குநராக நொறுங்கிவிடும் என்று எச்சரிக்கக்கூடிய
மகாராஜன் ஐயா கேட்கல நீங்க பேசுறது. தலைவனின் படை அரசனின் குரல் மிகை முன் செவியர் பலர் என்னை. ஐயா உரை கேக்குதா? கேட்குதுயா, பேசுங்க. ஒரு அலைபேசி வந்து விட்டது. எதிர்த்தவர் அனைவருமே என் முன் நிற்க தகுதியற்ற, என் மன்னன் முன் நிற்க தகுதியற்றவர் என்று உரைக்கக்கூடிய குரல். இதை வந்து புறநானூறு பாத்தீங்கன்னா 87வது குரல்னா அதியமானுடைய வீரத்தின் சிறப்பை ஓம்பு மின் செவியர் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த அண்ணோ அண்ணனோ அப்படிங்கிற ஒரு வரி புறநானூற்றுல 87வது ஒரு நூற்பா சொல்லுது. களம்புகள் ஓம்பு மின் செவியர் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த. அதாவது ஹலோ ஐயா கேக்குது, பேசுங்க பேசுங்க. இல்லாட்டி உங்களுக்கு போன் வருதுன்னு நினைக்கிறேன். போன் வச்சு அதை பேசி, ஏன்னா அவர் அடிச்சுட்டே இருப்பாரு. நான் வரேங்கய்யா. அப்புறம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இது ஒண்ணுங்க. ஐயா பேசுங்க, மகாராஜன் ஐயா பேசுங்க. ஐயா கேக்குதா? அதாவது மன்னிக்கவும், கூட உடன் பணியும் பேராசிரியர் அலைபேசியில் அழைத்து விட்டார், மன்னிக்கவும். அதாவது புறநானூற்றுல 87வது இந்த சபையில் இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்த வேண்டாம் என ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய நெருக்கடியால் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். மன்னிப்பு வேண்டாம், நாம் மனிதர்கள். களம்புகள், அதாவது புறநானூற்றுல இந்த திருக்குறளுக்கான ஒரு அழகிய வரி இருக்கு. அதாவது அதியமான், அதாவது பாருங்க, ஔவையார் அதியமானின் வீரத்தை குறிப்பிடுகையில் என் மன்னனிடம் போருக்கு வராதீர்கள், ஏனென்றால் தினமும் 8 தேர்களை செய்யும் தச்சன் ஒரு மாதம் முழுவதும் முயன்று ஒரு தேர்காலை மட்டும் இழைத்து செய்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய அரசன் வலிமை மிக்கவன் அப்படின்னு இந்த குறளுக்கான ஒரு அழகிய பதிவு நம்மளுடைய புறநானூறு நூற்பாவிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, அடுத்த குறள் பார்த்து 773வது குறளை சொல்லுத, பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றகால் ஊராண்மை மற்றதன் பகை அஞ்சா வீரமே ஆண்மை என்பர். பகைக்கு அஞ்சாத வீரம் தான் ஆண்மை. ஆனால் பகைவருக்கு பெரும் துன்பம் ஏற்படின் அப்போது உதவுவது ஆண்மையிலும் சிறந்த ஆண்மை. ஒரு எதிரி இருக்கா போர்க்களத்துல, அந்த நீங்க திரைப்படங்கள்ல, இப்போ நவீன திரைப்படங்கள்ல பார்த்திருக்கலாம், எதிரி வந்து போர்க்களத்துல எதிரிலிருந்து மோதி கொள்வார்கள். அந்த எதிரே இருக்கவருக்கு வந்து துன்பம் ஏற்படின் சில நாயகர்கள், கதாநாயகர்கள் சென்று அவன் எதிரியா இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய காட்சிகளை நாம் திரைப்படங்களில் பார்த்திருப்போம். அதைத்தான் அங்க சொல்றார். பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றகால் ஊராண்மை மற்றதன் பகை அஞ்சா வீரமே ஆண்மை என்பர். ஆனால் பகைவருக்கு பெரும் துன்பம் ஏற்படின் அப்போது உதவுவது ஆண்மையிலும் பெரிய பேராண்மை அப்படிங்காரு. இதை எங்க சார் பார்க்கலாம் அப்படின்னா இருக்கு பாருங்க, புறநானூற்றுல 236வது பாடல்ல இது குறித்த ஒரு செய்தி இருக்கு.
ஆண்மைக்கும் பேராண்மைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஒரு சிறிய அளவு உணவு கிடைச்சா ஒரு மன்னன் என்ன செய்வானா, தான் உண்ணாமல் தன்னுடைய வீரர்களுக்கு கொடுப்பானாம். தான் உண்ணாமல் தன்னுடைய வீரர்களுக்கு கொடுப்பான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமளவு உணவு கிடைச்சா, அதையும் என்ன செய்வானா, தன்னுடைய படை வீரர்கள் உண்ற பின் அதில் இருக்கக்கூடிய மிச்சத்தை மட்டும் என்ன செய்வானா, அந்த மன்னன் வந்து உண்பானாம். இது எங்க இருக்குன்னா, புறநானூற்றுல 236வது பாடல்ல இருக்கு. அதே மாரி எலும்பு, ஊன் ஆகிய உணவு கிடைச்சா என்ன செய்வானா, தன்னுடைய படை வீரர்களுக்கு கொடுத்துருவானா. அதே மாரி போர்க்களத்தில் வந்து எதிரி தாக்குகையில் அனைத்தையும் தாங்கக்கூடிய வீரனாக அந்த மன்னன் முதலில் போய் நிற்பானாம். படை வீரர்களையும் தன்னுடைய படை வீரர்களையும் விட்டுவிட்டு தன்னுடைய படை வீரர்கள் தான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்களை முன்னிறுத்தாமல் தன்னை முன்னிறுத்திக் கொள்வான் அப்படிங்கிற ஒரு அழகிய இருக்கு. இதான் ஆண்மையிலும் பேராண்மை. சிறிய எடுத்துக்காட்டு தான். ஆண்மைனா என்ன? பேராண்மைனா என்ன? பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றகால் ஊராண்மை மற்றதன் எஃகு அப்படின்னு சொல்லாரு. ஆண்மைன்னா ஆஹ் நான் சொன்ன மாதிரி தான். பகைவருக்கு துன்பம் ஏற்படையல உதவது கூடியதுதான் பேராண்மைன்னு சொல்றாங்க. ஆனா இங்க அதே கொஞ்சம் சின்ன மாற்றம் தான். தன்னுடைய படை வீரருக்கு தான்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துருதான். அவன் படை வீரருக்கு மிச்சம் வச்சதான் தான் பெற்றுக்கொள்கிறதா. அதே மாதிரி போர்க்களம்னு பட்டா முதல் மார்பில் வில் ஏந்தக்கூடியதா தன் படை வீரர்கள் இருக்கக்கூடாது. தான் தான் இருக்கணும் விரும்புதா பாத்தீங்களா? தான் பேராண்மை அப்படிங்கிறது. அடுத்த குறளுக்கு போகலாம். 774வது குறள். நான் சங்க இலக்கியத்தோட தொடர்புடைய குறளை முதலில் முன்னிறுத்தி விட்டு விடுபட்ட குறளை பின்னே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பாருங்க, 775வது குறளை உங்ககிட்ட சொல்றேன். விழித்தகன் வேல் கொண்டு எறிய அழித்தி இமைப்பின் ஒட்டனன்றோ வன் கண்வருக்கு பகைவரை நோக்கி சினந்தி சினந்து நோக்கிய கண் அவர் வேல் கொண்டு எரியும் போது மூடி இமைக்குமானால் அது வீரமிக்க ஆண்மகனுக்கு அழகல்ல. அது எப்படிப்பட்டதுன்னா, புற முதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு சமம். ஒருத்தன் நம்மள வந்து தாக்க போறான் அப்படின்னா நிமிர்ந்து நிக்கணும். நம்மளுடைய எதிராளிய நாம என்ன செய்யணுமா, எதிர்த்து நிக்கணும். அவன் நம்மள மிரட்டுதான் இல்ல நம்மள வந்து தாக்க போறான் அப்படின்னு அச்சப்பட்டு நம்மளுடைய கண்களை மூடிக்கொண்டால் அது வந்து வீரமாகாது. இது எதற்கு சமம்னா, புறமுதுகிட்டு ஓடுவதற்கு சமம் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை கூறுதாரு. ஆனா இதே செய்திதான். இது வந்து எங்க இருக்குன்னா, நீங்க புறநானூற்றுல 287வது பாடல் காக்கை பாடினியார் வந்து அழகா சொல்லக்கூடிய ஒரு பாடல்ல இருக்கு. போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி என் மகன் இறந்தால் பாலுண்ட மார்பை அறுத்தெறிவேன் என்கிறாள். ஆனால் இங்கே வள்ளுவர் ஒருபடி மேலே சென்று எதிரியின் முன் கண் இமைத்தாலே புறமுதுகு காட்டியதற்கு சமம் என்கிறார். பாருங்க, அங்க வந்து போர்க்களத்துல தன்னுடைய மகன் வந்து முதுகில் வில் பட்டு இறந்தால், ஆயுதம் பட்டு இறந்தால் அது வந்து அவமானமா கருதக்கூடிய ஒரு நிகழ்வா சொல்றாங்க. ஆனா இங்க பார்த்தா வள்ளுவர் அதுல இருந்து ஒரு படி மேல போயிட்டாரு. நம் புறநானூற்றுல இருக்கக்கூடிய இலக்கியத்திலிருந்து ஒரு படி மேல போய் கண்ணை எதிரியை கண்டு நீ கண்ணை எமைச்சிட்டியா, எமைத்தாலே அது புறமுதுகிட்டு ஓடுவதற்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் ஒருபடி மேல போயிட்டு அழகா இந்த 775வது குறள்ல அழகா எடுத்துரைக்காரு. அடுத்து பாருங்க, விழுப்புண் படாத நாள் எல்லாம் 776வது குறளை பத்தி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. ஒரு வீரன் தான் வாழ்ந்த நாட்களை கணக்கு பார்த்து அந்த நாட்களில் தன்னுடைய உடலில் விழுப்புண் படாத நாட்களை எல்லாம் வீணான நாட்கள் என்று வெறுத்து ஒதுக்குவான். ஒருத்தன் உடம்புல வந்து போர் வீரனா காயம் இருக்கணும். போர் வீரனுக்கு அழகு என்னது? இப்போ ஒரு படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்னது? அதிக மதிப்பெண் எடுக்கணும். அதான் அந்த மாணவனுக்கு அழகு. அப்படிதானா? அதே மாதிரி ஒரு ஒரு விளையாட்டு வீரன் என்றால் என்ன செய்யணும்? அவனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சிறிய காயம் இருக்கும்.
விளையாட்டு வீரர் என்றாலே அங்க வந்து அந்த விளையாட்டு வீரனுக்கு சிறிய காயங்கள் இருக்கும். விளையாட்டு வீரனுக்கு அதான் அழகு. அப்படிதானா? அதே மாரி இப்போ ஒரு அழகா ஜல்லிக்கட்டு நிகழ்வு பார்த்தோம். ஜல்லிக்கட்டு நிகழ்வ பார்த்தீங்கன்னா, காயங்கள் படத்தான் செஞ்சுது. மாடுபிடி வீரனுக்கு அதான் அழகு. அதேதான் அங்க பாருங்க. "விடுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து." ஒரு வீரன் தான் வாழ்ந்த நாட்களை கணக்கு பார்த்து, அந்த நாட்களில் தன்னுடைய உடலில் விழுப்புண் படாத நாட்களை எல்லாம் வீணான நாட்கள் என்று வெறுத்து ஒதுக்குவான். வீரனுக்கு அழகு என்னது? விழுப்புண் படுவது. என்ன எந்தெந்த நாள்லலாம் வந்து காயங்கள் படவில்லையோ, விழுப்புண் படவில்லையோ, அந்த நாட்கள் எல்லாம் அந்த வீரன் என்ன நெனைப்பான்னா, தன்னுடைய வாழ்நாள்ல கணக்குல சேர்த்துக் கொள்ளாத நாட்கள், வீணான நாட்கள் என்று கருதுகிறான் என்று வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்கிறார். இதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சங்க இலக்கிய பதிவு இருக்கு. பெருஞ்சேரலதன் பெருஞ்சேரலதன் என்ன பண்ணுறான், சோழ மன்னன் கரியா பெருவளத்தான் அப்படிங்க கூட வெண்ணி பறத்தல் என்ற களத்துல போரிடுதான். கரிகாலன் எறிந்த வேல் என்ன பண்ணுதுன்னா, மார்புல குத்தி பின்னாடி வந்துருது. யாருக்கு வந்துருது? நம்ம பெருஞ்சேரலனுக்கு வந்துருது. மார்பின் வழியாக பெற்ற புண்தான், ஆனாலும் முதுகின் வழியாக புண்பட்டு விட்டதே என்று கருதி அந்த வீரன் என்ன செஞ்சானா, உண்ணா நோன்பு இருந்து என்ன பண்ணிடுறான், இறந்து போறான் மன்னன். அதாவது விழுப்புண் எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆழத்தை வந்து வள்ளுவர் பெருந்தகையுடைய 776வது குறள்ல பார்க்க முடியுது. மார்புல வந்து காயம்பட்டா அது வீரத்தின் அழகு. அதே ஆயுதம் மார்பில் பட்டு பின் வந்தாலும் அது என்னது, புறகு முதுகு காட்டியதுக்கு சமமா கருதி ஒரு மன்னன் என்ன பண்ணியிருக்கான், உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்தான் என்ற அரிய செய்தியை சங்க இலக்கியத்தில் பார்க்கும்போது, இந்த விழுப்புண் எப்படிப்பட்ட புண் படாத நாள் அப்படிங்கிற வார்த்தையோட ஆழத்தை நாம வந்து அழகா உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது. அடுத்து பாருங்க, 777வது குறள். 777வது குறள். "சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து." இங்க யாப்புங்கிற சொல்லு வருது பாருங்க. யாப்பு அணிகலன். நம்ம யாப்பு இலக்கணம் சொல்லுவோம் அப்படிதானா? "சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து பரந்த புகழினை பெற வேண்டி உயிர் வாழ்தலை விரும்பாத வீரர் தம் காலில் வீரக் கழல் கட்டிக்கொள்வது அழகியது என்று கருதுவார்." இது எங்க சார் இருக்கு அப்படின்னா, இருக்கு. இதுவும் சங்க இலக்கியத்துல ஒரு பதிவுல இருக்கு. ஆடு கோட்பாட்டு சேரலதன் அப்படிங்கிற ஒரு மன்னனை குறித்த பதிவா, அதாவது கலன்கிறது, இந்த வீர கலன் தான் இங்க வந்து ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு சொல்லா இந்த திருக்குறள் இந்த வரியில இருக்கு பாருங்க. "சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து பரந்த புகழை பெற வேண்டி உயிர் வாழ்தலையும் விரும்பாத வீரர் தம் காலில் வீர கழல் கட்டிக் கொள்வது அழகியது என்று கருதுவார்." பாருங்க, இது சங்க இலக்கியத்துல பதிவு பாருங்க. "ஓடா உட்பகை மறவர் மிடல்தவ இரும்பனம் புடையலோடு வான்கழல் சிவப்ப குருதி பனிற்றும் புலவு களத்தோனே." அதாவது ஆடு கோட்பாட்டு சேரலதன் போர்க்களத்தில் இருக்கிறான். அது எப்படிப்பட்ட போர்க்களம் என்றால், காயம்பட்டோரின் குருதி ஒழுகி தரையை நனைத்திருக்கும் போர்க்களம். அப்போர்க்களத்தில் மன்னன் என்ன பண்ணதான், பனம்பூ மாலையுடன் வீர கழலையும் அணிந்து கம்பீரமாக காட்சியளித்தான். இந்த வீர கழல் யாப்பு அப்படிங்கிற வரியோடைய சிறப்பு இந்த சங்க இலக்கிய பதிவோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில, அந்த கழலுங்கிற சொல்லுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. திரும்பவும் சொல்றேன். "ஓடா உட்கை மறவர் மிடல்தவ இரும்பனம் புடையலோடு வான்கழல் சிவப்ப குருதி பனிற்றும் புலவு களத்தோனே." அப்படின்னார். ஆடுகோட்டு சேரலதன் போர்க்களத்தில் இருக்கிறான். அது எப்படிப்பட்ட போர்க்களம் என்றால்,
காயம்பட்டோரின் குருதி ஒழுகி தரையை நனைத்திருக்கும் போர்க்களம். அப்போர்க்களத்தில் மன்னன் பனம்பூ மாலையுடன் வீர கழலையும் அணிந்து கம்பீரமாக நினைச்சுதான் காட்சியளித்தான் அப்படிங்கிற பதிவு இருக்கு. அந்த கழல் அப்படிங்கிற சொல்லுக்கு அவ்வளவு தாக்கம் திருவள்ளுவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத என்னால வள்ளுவ பெருந்தகை கொடுத்திருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்த ஒரு குறளை பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா 778வது குறள். 778வது குறள். இதுக்காகவே வந்து தேடி தேடி சங்க இலக்கியத்தையுடைய பதிவோடு நான் பேசலாம் அப்படிங்கிற ஒரு இதனால நிறைய சங்க இலக்கிய பதிவுகளே எடுத்தேன். நான் நிறைய கதைகள் எடுக்கலாம்னு பார்த்தேன். இருந்தாலும் சங்க இலக்கியமும் திருக்குறளையும் ஒப்பிட்டு பேச வேண்டும் என்ற எண்ணம் தான் இந்த உரைக்கு முக்கிய காரணம். பாருங்க, ஊரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறியினும் சீர்குண்டல் இலர். ஊரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறியினும் சீர்குண்ட இலர். போர்க்களத்தில் தம் உயிருக்கு அஞ்சாமல் போரிடும் படைமறவர்கள் தன் தலைவன் அரசன் சிறந்தாலும் தடுத்தாலும் வீரத்தின் சிறப்பு குன்றாமல் போரிடுவார். போர்க்களத்தில் தம் உயிருக்கு அஞ்சாமல் போரிடும் படைமறவர்கள் தன் தலைவன் அரசன் சிறந்தாலும் தடுத்தாலும் தன் வீரத்தின் சிறப்பு குன்றாமல் போரிடுவார் அப்படிங்கிற இந்த குறளுக்கான விளக்கம் இருக்கு. இது சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா புறநானூற்றில் 31வது பாடல்ல இது போன்ற ஒரு பதிவு, அழகான பதிவு இருக்கு. பாருங்க, போர் எனின் புகழும் புனைகழல் மறவர் காடு இடை கிடந்த நாடு நனி சேயை செல்லோ அல்லோம் என்னார். அத போரினின் புகழும் புனைகழல் மறவர் காடிடை கிடந்த நாடு நனி சேயை செல்லோ அல்லோ என்னார் என்ற பாடலில் மன்னன் காட்டு பகுதியின் இடைப்பட்ட நாடு வெகு தூரம் என்று சொன்னால் கூட போர் வீரர்கள் நாங்கள் அங்கு சென்று போரிட்டு வருவோம் என்கிறார். பாருங்க, அதாவது தலைவனே தடக்கான் போர்க்கள தன்னுடைய படை வீரர்களை போர் புரிய வேண்டாம், சிறந்து கொள்கிறான். நீ இதுக்கு மேல போர் செய்ய வேண்டாம், இந்த எல்லையை கடந்து நீங்கள் போர் செய்ய வேண்டாம் அப்படின்னு சினந்து கொண்டு படை வீரர்களை தடுக்கான். அப்படி இருந்தோம் தன்னுடைய தலைவன் சினந்து கொண்டாலும் தடுத்தாலும் படை வீரர்கள் என்ன செய்தாங்களா, போரில் சிறப்பாக பங்காற்றுவார்கள். அப்படிங்கிறதுதான் இந்த வீரத்தின் சிறப்பு குன்றாமல் போர்க்களத்தில் போர் புரிவார்கள் என்பதுதான் இந்த குறளுடைய செய்தி. அதே மாதிரி புறநாட்டுல இந்த 31வது பாடல்லையும் மன்னன் நினைச்சுதான் நாம வந்து போர் தொடுக்கக்கூடிய பகுதி நீண்ட தொலைவு இருக்கு, வெகு தொலைவில் இருக்கு, இடைப்பட்ட பகுதியெல்லாம் காட்டு பகுதி, நாம அங்க போய் போர் புரிய வேண்டாம்னு புறநானூற்று பகுதியில 31வது பாடல்ல சொல்றாங்க, புலவர் சொல்றாரு. ஆனா அந்த படை வீரர்கள் என்ன செய்தாங்களாம், மன்னனுடைய சொல்லையும் பொருட்படுத்தாமல் எல்லையை தாண்டி போரிட சென்றார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம அறிய முடியுது. அதுவும் எப்படி, வீர கழல் அணிந்த வீரர்கள். நான் என் முன்னாடியே வீர கழலுடைய சிறப்பை சொன்னேன், காலில் அணியக்கூடிய அந்த அணிகலனுடைய சிறப்பை சொன்னேன். இந்த இந்த கழல் அப்படிங்கிற வீர கழல் அப்படிங்கிற அணிகலன் குறித்த செய்தி சங்க இலக்கியத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சங்க இலக்கியத்திலும் திருக்குறள் சொரிய திருவள்ளுவர் கூறிய அந்த சொல் சங்க இலக்கியத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பாருங்க, 780வது குறள். அதாவது புறந்தார்கண் நீர்மல்க சாகிர்பின். புறந்தார்கண் நீர்மல்க சாகிர்பின் இறந்தார்கள் தக்கது உடைத்து. புறந்தார்கண் நீர்மல்க சாகிர்பின் இறந்துகோள் தக்கது உடைத்து. தன்னை காத்த தலைவனுடைய கண்களில் நீர் பெருகுமாறு வீர மரணம் அடைந்தால் அத்தகைய சிறப்பை விட பெருஞ்சிறப்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதாம். தன்னை காத்த தலைவனுடைய கண்களில் நீர் பெருகுமாறு வீர மரணம் அடைந்தால் அத்தகைய சிறப்பை விட பெருஞ்சிறப்பு இந்த உலகில் எதுவும் இல்லை. இந்த செய்தி நேற்று இரவு யோசித்துக் கொண்டே இருந்தேன். இந்த செய்தி நாம் படித்திருக்கிறோமே, வள்ளுவ பெருந்தகையுடைய குறளில் வருகிறது,
சிந்தித்த வேளையில் இந்த செய்தி முல்லைப்பாட்டில் உள்ளது. அது பாருங்க. அரசன் உயிர் தியாகம் செய்த தன்னுடைய படை வீரர்களையும் படையில் பயன்படுத்தப்பட்ட குதிரைப்படை, யானை படைகளை பற்றியும் வருந்திய ஒரு செய்தி முல்லைப்பாட்டுல இருக்கு. முல்லைப்பாட்டுல பாருங்க. எடுத்து எரிகம் பாய்தலின் புன்கூர்ந்து பிடிகணம் மறந்து வேலம் வேலத்து பாம்பு பதைபதப்பன பருவு கை துமிய தேம்பாய் கண்ணின் நல்வளம் திருத்தி சோறு வாய்த்து ஒளிந்தோர் உள்ளியும் தோல் துமிவு வைந்துணை பகலி நூல்களின் செவி சாய்த்து உண்ணாது உயங்கும் மதி சிந்தித்தும் ஒருகை பள்ளி ஒற்றி ஒருகை முடியோடு கடகம் சேர்த்து நெடிது நினைந்து. அதாவது மன்னன் நினைச்சுதானா, இங்க பாருங்க முல்லைப்பாட்டுல அழகா சொல்றாங்க பாருங்க. மன்னன் நினைச்சுதானா போர்க்களத்தில் உயிர் நீத்த குதிரைகள் கடந்த காட்சிகளையும் யானைகள் வேளால் குத்தப்பட்டு சாய்ந்து கிடந்த அந்த காயங்களையும் பெருஞ்சோற்று கடன், அதாவது மன்னனுடைய கடமையாற்ற என்ன செய்தான் படை வீரர்கள் என்ன செய்தானா போர்க்களத்தில் விழுந்து கிடந்த அந்த நினைவுகளையும் மன்னன் என்ன செய்தானா தன்னுடைய இருக்கறையில் தன்னுடைய ஓய்வறையில் இருக்கையில் என்ன பண்ணானா உண்ணாது உயங்கும் மா சிந்தித்தும் ஒருகை பள்ளி ஒற்றினா ஒரு கையை தன்னுடைய தரையில வைத்துக் கொண்டு ஒரு கையை முடியோடு கடகம் சேர்த்தி நெடிது நினைந்து, ஒரு கையை என்ன தன்னுடைய தலைப்பகுதியில வைத்துக் கொண்டு தன்னுடைய போர்க்கள காட்சிகளை எண்ணி வருந்தினான் அப்படின்னு இந்த பதிவு எங்க இருக்குன்னா முல்லைப்பாட்டுல இருக்கு. புறந்தார்கள் நீர் பல்க சாகிர்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்து. புறந்தார்கள் நீர்மல்க சாகிர்பின் இறந்துகோள் தக்கது உடைத்து. தன்னை காத்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவன் தன்னுடைய படை வீரர் போர்க்களத்தில் வீழ்ந்து இறந்த பின் அதற்காக அந்த வீர மரணம் அடைந்த நிகழ்வை எண்ணி ஒரு சொட்டு கண்ணீர் வடைத்தாலும் அந்த வீரருக்கு பெருமை அப்படிங்கிற செய்தி வள்ளுவ பெருந்தகை அழகா சொல்லியிருக்காரு. இந்த செய்தி முல்லைப்பாட்டுல இருக்கு. அடுத்து நம்ம பார்ப்போம். விடுபட்ட குரலை நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன் பாருங்க. 772வது குரல். காண முயல் ஏத அம்பில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. காட்டில் அஞ்சி ஓடுகின்ற முயலை நோக்கி அம்பு வீசி கொள்வதை விட எதிர்பட்டு நிற்கும் யானையை நோக்கி அம்பு ஏந்தி நிற்பதே படை வீரருக்கு சிறப்பு. பாருங்க. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காட்டில் அஞ்சி ஓடுகின்ற முயலை நோக்கி அம்பு வீசி கொள்வதை விட எதிர்பட்டு நிற்கும் யானையை நோக்கி அம்பு ஏந்தி நிற்பதே படை வீரனுக்கு அழகு அப்படின்னு அழகா சொல்லுவாரு. அதாவது நிராசைகளாக போனாலும் பரவாயில்லை, எப்போது உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். நிராசைகளாக போனாலும் பரவாயில்லை, உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். அது மாணவ கண்மணிகளாக இருந்தாலும் சரி, ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சிறந்த வெற்றியாளனாக இருந்தாலும் சரி, எப்போதுமே நம்ம நினைச்சோம் சிறியதை நோக்கி பயணிக்க கூடாது, பெரிய மாபெரும் இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த படை செருக்கு அப்படிங்கிற இந்த பதிவுல இந்த குரல் மூலமா என்னால் உணர முடிந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும். என்னால் மாணவர்களுக்காக இந்த குரலிலிருந்து ஒரு சிந்தனையை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குரலை இறுதியாக வைத்திருந்தேன். அடுத்து பாருங்க. 779 கடைசி குரல் வந்துவிட்டோம்னு நினைக்கிறேன். 779வது குரல். இளைத்தது எகவாமை சாவாரை யாரோ பிழைத்தது உருகிற்பவர். சபதம்
செய்தவரு செய்தவாறு சபதம் செய்தவாறு களத்தில் சாவதற்கு துணிந்த வீரனை இழித்து பேச முடியுமா? எந்த காலத்திலும் முடியாது. ஒரு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கான் ஒரு வீரன். அவன் சொன்னபடி அந்த களத்துல அவனால வெற்றி அடைய முடியல அப்படிங்கிறதுக்காக அவனை நம்ம வந்து இகழக்கூடாது. அதுதான் இந்த குறளுடைய பதிவு. இது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு உகந்தது. ஏன்னா படை வீரன் எப்போதும் வெல்வான், படை வீரன் ஒருபோதும் தோற்று போக மாட்டான் என்று கூறிக்கொண்டு, அதே மாதிரி சங்க இலக்கியத்துல இதே மாதிரி படை செருக்குன்னு நிறைய பதிவுகள் இருக்கு. அதை வள்ளுவ பெருந்தகையுடைய இந்த குறளோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஐயா முருகன் அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் மேலும் தொடர்ந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் பயணிக்க என்னை அழைக்க வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி பேராசிரியர் பெருமானாரே. ஒரு சிறிய செய்தி இல்லை, இது ஒரு பெரிய செய்தி. இது தனிப்பட்ட முருகனுடைய செயல்பாடு கிடையாது என்பதை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா அரமையா அவர்கள் உடைய சீரிய தலைமையின் கீழ் இதற்காகவே ஒரு குழு அமைத்து, ஒரு இலக்கிய குழு அமைத்து, ஒரு மிகப்பெரிய பின்னூட்டத்திற்காக கவிஞர் ரவீந்திர பாரதி, நம்ம தமிழாசிரியர் நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா, அரசெல்வி அம்மா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பொதுச் செயலாளர் செங்கை கிருஷ்ணன், பேராசிரியர் கிருஷ்ணன், போயிட்டே இருக்கு. ஒரு பட்டியல். ஆக இது ஒரு கூட்டு முயற்சி. நான் ஒரு நெறியாளர், அவ்வளவுதான். ஏன்னா என்னன்னு கேட்டால், நீங்க முதல்ல சொன்னீங்க, நான் அப்பவே, ஏன்னா நீங்க பேசும்போது இடையில வந்து அவங்களுடைய பேச்சினுடைய தொடர் ஓட்டம் தடைபடும் என்பதற்காக எல்லோருக்கான இது கூட்டு முயற்சிற்கான ஒரு அங்கீகாரம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மட்டுமே உங்கள் நன்றிகள் போய் சேர வேண்டும் என்கிற செய்தியோடு வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்க இன்றைய தினம் யாரை அழைப்பது என எண்ணங்கள் சிந்திக்கின்ற பொழுது அறத்தை தேடித்தான் போக வேண்டி இருக்கிறது. அம்மா அரசெல்வியம்மா, வரலாமா? அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மாணவியின் குரல் வளம் அருமை, ரொம்ப அழகா சொன்னாங்க. உண்மையிலே அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் ரொம்ப நிதானமா தெளிவா நிறுத்தி அழகா சொன்னாங்க. படைனா என்னென்ன படைகள், அடுத்து படை செருக்கு, அந்த செருக்குங்கிறதுக்கே விளக்கம் நிறைய கொடுத்தாங்க. ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வீரர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அந்த போர்க்களம் எப்படி இருக்கணும், ராஜா எப்படி இருக்கணும், அந்த விழுப்புண்கள் பற்றி, அம்பு விடுதல் பற்றி நிறைய செய்திகள் சங்க இலக்கியத்திலேருந்து ஒரு பாட்டுக்கு எடுத்து நிறைய உதாரணங்களை காட்டினாரு. ஒரே வார்த்தையில சொன்னா, ஒரு போர்க்களத்தையே கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டாரு. ஒரு போர்க்களம் எப்படி இருக்கும், போர் செய்யும் போது எப்படி இருக்கும், அந்த போர் வீரனோட மார்பில் அந்த அம்பு எய்து இருக்கும் போது அவனோட மனநிலை, இது எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அந்த அளவுக்கு அவரோட அந்த உரை சிறப்பா இருந்துச்சு, தெளிவா இருந்துச்சு. இன்றைய உரையாசிரியருக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஏன்னா இந்த படை செருக்கு கொஞ்சம் விளக்கம் அதிகமா தேவைப்படக்கூடியது. ரொம்ப அழகா கொண்டு போனாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சொல்ல வந்த கருத்தை நேர்த்தியாக நிறுத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. நல்ல ஒரு சங்க இலக்கிய காலத்துல போர் செஞ்சது எப்படி இருந்துச்சு, அந்த ரத்தம்லாம் ஓடி போர்க்காலத்துல இருக்கிறப்போ ஒரு ராஜா நிக்கிறதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடியே அப்படியே நிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன் அந்த போர்க்கள காட்சிய. ரொம்ப நல்லா இருந்தது. உரையாசிரியருக்கு மன்றத்தின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். இத ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த போர்க்களத்துக்கு எங்க ஏரியாவில பாத்தீங்கன்னா, எங்க அரியலூர் மாவட்டத்துல காடுவெட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. ராஜேந்திர சோழனோட படைகளை
நிறுத்துவதற்காக அந்த இடத்துல இருந்த காட்டை அழிச்சு அங்க படைகளை நிறுத்தறதுக்கு இடத்துக்கு பேரு படைநிலை. அந்த ஊர் இப்போ இருக்கு. படைநிலை. அந்த காடுகளை வெட்டி அதை அழிச்சனால காடு வெட்டி அந்த ஊருக்கு பேரு. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து அந்த அரசர் சார்ந்த வரலாற்று நிகழ்வுகள் சார்ந்த பேர் தான். பொண்ணை வந்து உருக்கி காய வச்சதுனால பொன்பரப்பி. இந்த ஏரியா பேர் எல்லாமே எங்க ஏரியா பேர் அனைத்துமே சிறுகளத்தூர். படை வந்து அந்த சிறுகளத்தூர்ன்றது ஊர்ல வந்து படை வீரர்கள் ஓய்வு எடுத்தாங்களாம். அந்த இடத்துல பாசறை அமைச்சனால சிறுகளத்தூர். இந்த இதுல பாத்தீங்கன்னா எங்க ஏரியா ஃபுல்லுமே வந்து பெரும்பாண்டி, சிவராமபுரம், இது எல்லாமே அந்த ஒரு வகுப்பே நான் எடுத்தேன். இந்த போரின் அடிப்படையில நம்ம ஏரியாவுல என்னென்ன ஊர் வந்து காரணமா இருக்கு அப்படின்ட்டு நீங்க அந்த படைத்தருக்கு சொன்ன விட்டு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். நிச்சயமா நானும் உங்களை சந்திக்கமா. அதை நேரடியா ஏதாவது ஆவணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஆய்வுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உங்களை கண்டிப்பா நான் தொடர்பு கொள்ளதம்மா. நன்றி, நன்றிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றி ஐயா, நன்றிங்க. கணேசன் சாத்தூர் சிங்கக்குட்டி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? என்னுடைய குரல் கேக்குதா பேராசிரியரே? உங்க குரல் கேட்காம இருக்குமா? உங்க குரல் எப்படி கேட்காம இருக்கும் சொல்லுங்க. அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? சொல்லுங்க. நல்லது. வாழ்க வளமுடன். இன்று அதிகாரம் படைச்சிருக்கு. அதை முற்றுதல் செய்த மாணவி ஹரிவிஜய தீபா, ஹரிவிஜய அபராஜிதா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. நல்ல குரல் வளம், அருமையான முற்றுதலாக அமைந்தது. அதே போல் இந்த படைச்செருக்கு அப்படிங்கிறதுக்கு ஐயா மகாராஜன் ஐயா அவர்கள் உண்மையிலேயே அவர் வந்து கதைகளா சொல்லிடலாமா இல்லாட்டா சங்க இலக்கியத்தை எடுத்து சங்க இலக்கியத்தை எடுத்து கொண்டாந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். ஒவ்வொரு குறளுக்குமே அதற்கு இணையான ஒரு சங்க இலக்கிய பாடல்களை கொண்டு அதற்குமே விளக்கத்தை சொல்லி நம்மை விளங்க வைத்த தன்மை வந்து மிகவும் சிறப்பு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த அதிகாரத்துக்கு மகாராஜன் அல்ல, இவர் மகா வீரன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராஜனுக்கு வீரர்கள் இருக்கிறதான முக்கியம். இந்த படைச்செருக்குக்கு வந்து ராஜன் ஒரு பக்கம் இருந்தாலும் வீரர்கள் இருந்தா தானே அதனுடைய நல்லா இருக்கும். அப்போ வந்து மகாராஜன் அல்ல, மகா வீரன் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அம்மா அரைச்செல்வி சொன்ன மாதிரி இந்த போர்க்களத்தில் போர் உருவதற்குரிய தன்மையோடு இருக்கக்கூடிய விளக்கமாக இருந்ததே அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அருமை. என்னை பொறுத்த மட்டில் இந்த ஃபர்ஸ்ட் குறளை பாத்தீங்கன்னா, எண்ணெய் முன் நில்லன் மின் தெவ்வீர் பலர் எண்ணெய் முன். அந்த எண்ணெய் முன்னுங்கிறது வந்து ஒண்ணும் இல்லை, என்னுடைய அரசனை, என்னுடைய மன்னனை, என்னுடைய ராஜனை அப்படின்னு சொல்றதுதான் அதுல எண்ணெய் முன். அதே மாதிரி பின்னாடி வரும்போது பலர் எண்ணெய் முன் நின்று கல் நின்றவர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்னுடைய மன்னர்கிட்ட வந்து நீங்க போர் புரியாதீர்கள். அப்படி புரிந்தால் ஏய் நீ வந்து உன மட்டும் எதுக்குன்னா உனக்கு சங்குதாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பேசாம போயிரு, என்ன உனக்கு சங்குதாண்டா இல்ல கொட்டிடுவாங்கடா மேல அப்படிம்பாங்கல்ல. அந்த கதையாத்தான் அந்த பாட்டு இருக்குது. இதுல என்ன அப்படின்னா, இவரு வந்து பகைவர் வந்து எதிர்த்து நின்றுட்டு தோத்துறாரு. தோத்த உடனே அந்த கல்லுன்னு நடுகள் வச்சிருவாங்க. அந்த நடுகள் என்னைய கேட்டா அந்த நடுகள் வந்து எங்க வைக்கிறது? அதாவது இவர் செய்தவர் இடத்துல வைக்கிறதா இல்ல தோத்தவர் இடம் வைக்கிறதா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வைக்கத்தான் செய்வாங்க. அதாவது சரித்திரத்துல தோத்தவன் பேரையும் இருக்கும், ஜெயிச்சவன் பேரும் இருக்கும். ஆனா பாத்துக்கிட்டு இருக்கவன் பேர் இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கதை மாதிரி இவர் தோத்து போயிருக்கலாம், அவரும் ஒரு பெரிய வீரனாக கூட இருக்கலாம். அப்ப அவருடைய நாட்டிலேயும் அந்த நடுகள் இருந்தாலும் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து நடுகள் அப்படின்னு சொல்றது இவங்களை மட்டும் அதாவது முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்களா இல்ல அவங்களையும் சொல்ற மாதிரி இருக்குமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து அந்த இதை பிரிச்சு காட்டல. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதை வந்து ஆய்வு கூட எடுத்துக்கலாம். அதேபோல் 5வது குறள், 5வது குறள் தான் அது வந்து விழித்த கண் வேல் கொண்டேறிய.
கொண்டெறிய வேல்கொண்டெறிய அழித்திமைப்பின் ஒட்டென்றோ வன்கணவர் உட்கார்வதற்கு வன்கண் அவர்க்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப உண்மையிலேயே இந்த குறள் வந்து மிக மிக அருமையான ஒரு குறளுங்க. அதாவது பாக்குறாங்கல்ல, நீ களத்தில் பகைவர் வீசிடும் வேல் பாயும் போது விழிகளை இமைத்து விட்டால் கூட அது புறமுதுகு காட்டி ஓடுவதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த சங்க இலக்கியத்திலையும் சொன்னீங்க. அதாவது அந்த ஒரு படி மேல போய் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அத அந்த சங்க இலக்கியத்தை விட திருவள்ளுவர் ரொம்ப ஒரு ஒளிமேல விட, ஆனா அருமையான குறளாக அமைந்தது. பாருங்களேன், கண்ணை கூட இமைச்சிடக்கூடாது, அப்பதான் சரியா இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு பிஸ்டல் எடுத்து ஒருத்தன் சுடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா கண்ணை இமைச்சிட்டோம்னா அது எங்கேயாச்சும் இன்னொருத்தன் மேல போய் விட்டுக்கிட்டு இருக்கோம், தெரிச்சிடும். அதே போலதான் அந்த இமைப்புங்கிறதுக்கு கண் இமைக்கிறதுக்கு ரொம்ப எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த குறளை வச்சிருக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு குறள் ரொம்ப பிடித்தமான குறள் தான், விழுப்புண் படாத நாள். எவ்வளவு அருமையான ஒரு குறளாக இருக்குன்னு பாருங்க. வாழ்க்கையில இப்படித்தான் வாழ்ந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, போர் புரிஞ்சாலும் சரி, அந்த நாட்களையெல்லாம் எண்ணும் போது ஒரு வீரனுக்கு நீங்க சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, ஒரு மாணவனுக்கு பரீட்சையில் தேர்வு எழுதி அந்த தேர்வில் பரீட்சை பாஸ் பண்ணி அதுல மார்க் எடுத்ததெல்லாம் ஒரு குறியா இருக்கும். அதே மாதிரி அந்த நாட்களை அவன் நினைக்கத்தான் செய்வான். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவன் திடீர்னு எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதைத்தான் அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். அதையும் நீங்க இந்த உதாரணத்தோடு எடுத்து காட்டினீங்க. ஆனா இந்த குறள் ரொம்ப உண்மையான ஒரு நம்ம ஆச்சரியப்படத்தக்க ஒண்ணு. ஒரு 365 நாள் இருக்குன்னா அந்த 365 நாள் நினைக்கும் போது எந்த நாள்ல அவருக்கு வீரப்புண், அந்த வீர தழும்பு இல்லையோ அதை நினைச்சு நொந்து போவான் அப்படிங்கிற மாதிரி இந்த படைச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு அருமையான குறள் அப்படின்னு சொன்னோம்னா இதைத்தான் நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப விளக்கத்தோடு குலவி பிறப்பினும் ஊந்தடி பிறப்பின் ஆளண்டு கருதி வாளால் தப்பறாத போர்க்கள. ஒரு மன்னனுடைய பரம்பரை எப்படிப்பட்டதுன்னா, மன்னன் தோற்று போறான், மன்னனை சிறை பிடிச்சிருந்தாங்க இரும்புறைய. சிறை பிடித்ததும் மன்னன் என்ன பண்ணுதான்னா தண்ணி கேட்கிறான், சிறைச்சாலையிலே தண்ணி கேட்கிறான் பகைவரிடம். அந்த பகைவர் தண்ணீர் தர மறுத்து விடுகிறார்கள். அப்போது சொல்றான், என்னுடைய பரம்பரை, என்னுடைய அரச பரம்பரை எப்படிப்பட்டது என்றால், ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, இறந்து பிறந்தாலும் சரி, ஒரு ஆளா கருதி அதோடைய மார்புல கோடிட்டு வாளால் கீறி தான் புதைப்போம் அப்படிங்கிற செய்தி பதிவுல சங்க இலக்கியத்துல இருக்கு. அதாவது விழுப்புண் அப்படிங்கிற அந்த சொல்லுக்காக இந்த செய்தியை சொல்றேன். கடைசியில என்ன செய்தான் அந்த மன்னன், நினைச்சுதான் கடைசி வரை அந்த பகைவர் எடுத்து தண்ணீர் பெறாமல், தண்ணீர் வாங்கி குடிக்காமல் உண்ணாநோன்பு இருந்து உயிர் துறந்த செய்தி பதிவு இருக்கு. இந்த விழுப்புண் அப்படிங்கிறது ஒரு குழந்தை இறந்து பிறந்தாலும் சரி, பிறந்து இறந்தாலும் சரி, அது கிடைச்சாங்கன்னா மார்புல ஒரு கோடிட்டு கீரல் இட்டு தான் புதைக்கக்கூடிய வழக்கம் சங்க இலக்கிய பதிவில் அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அருமையான விளக்கம் ஐயா. உண்மைதான். அதுல சங்க இலக்கியத்துல நீங்க அந்த எடுத்துக்காட்டுக்குன்னா அப்படியெல்லாம் இருக்கத்தான் செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல மறவர்கள், அதாவது வீர மறவர்கள் அந்த மாதிரி எல்லாம் தன்மையோட தான் இருந்திருக்காங்க. அதற்கு திருக்குறள்ல இந்த 1.25 அடியில எவ்வளவு சிறப்பா அதை நீங்க எடுத்துக்காட்டுகளோட விளக்கியது மிகவும் அருமையா. மகாராஜன் ஐயா அவர்கள் மகாவீரர் அப்படின்னு நான் சொல்றேன். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாரும் சொல்றீங்களா? ஓகே ஐயா, நாராஜ் செங்கை தோழர், கிருஷ்ணன் தோழர், சொல்லுங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் இந்த அரிய நிகழ்ச்சிக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய படைச்செருக்கு என்ற அதிகாரத்திற்காக முற்றோதல் செய்த மாணவி ஒரு அற்புதமான ஒரு குரல் வளத்தோடு அந்த முற்றோதலை சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு அர்ஷிதா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, உரையாசிரியர் ஜேபிஆர் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் தோழர் மகாராஜன் அவர்கள்
மிக சிறப்பாக என்ன எனக்கு ஐயம் என்றால், திருக்குறளில் தான் நாம் இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த உரையை கேட்டு இவர் நடந்த உரைகளை எல்லாம். ஆனால் தோழர் இன்றைக்கு திருக்குறளிலும் சங்க இலக்கியத்திலும் இரண்டையும் நம்மை இங்கே சங்கமித்து இரண்டையும் ஒரு சேர கொண்டு வந்து நம் செவிகளுக்கு விருந்து படைத்தார். மிக சிறப்பு. அவருடைய அந்த செயலுக்கு நன்றி கூறத்தான் நான் வாய்ப்பு கேட்டேன். அந்த படைக்கும் விளக்கம் சொல்வது, செருக்கு என்பதற்கு விளக்கம் சொல்வது மிகச் சிறப்பு. அந்த போர் சகோதரி அறச்செல்வி அவர்கள் சொன்னது போல ஒரு போர்க்கள காட்சி, திரைப்பட காட்சிகள் மாதிரி எங்களுக்கு கண்ணுக்கு எதிரில் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். சங்க காலத்துல நம்ம சங்க நூல்களை படித்திருந்தாலும் இப்போது எடுத்து அதை சொல்லுகின்ற போது மலரும் நினைவுகளாக எங்களுக்கு அது படித்தவைகள் இப்போது கண்முன்னே தோர்ந்து செய்த எங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்க அறச்செல்வி அவர்கள் சொன்னது போல அந்த காரண பெயர்கள் அரியலூர் மாவட்டத்துல அந்த படைநிலை, காடுவெட்டி, பொன்பரப்பி, சிறுகளத்தூர், மீன் சுருட்டி இந்த மாதிரி இடங்களெல்லாம் நான் பார்த்து இருக்கிறேன். ஆனால் எனக்கு அது இப்போதுதான் எனக்கு காரணம் தெரிகிறது. அறச்செல்விக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விழுப்புண் என்பது மார்பில் தான் விழுந்து அந்த காயத்தை ஏற்படுத்துவது என்றுதான் விழுப்புண். அதாவது ஆயுதங்கள் விழுகின்ற இடம் விழுப்புண். ஆனால் எனக்கு ஒரு நினைவு தோன்றுகிறது. கம்பராமாயணத்திலே ராவணனுக்கு அம்பு கொக்கு உடம்பெல்லாம் பொத்து அவனுக்கு புறமுதுகிலே வெளியே வந்துவிடும். வெளியே வந்து விட்டாலே அது விழுப்புணாக கருதப்படும் என்றுதான் தற்போது தாங்கள் சொன்னீர்கள். ஆனால் அந்த அம்பை எழுதுகிறவனுடைய வலிமையை பொறுத்துதான் அது விழுப்புண் அல்லது தோல்வி புண்ணா அல்லது அவனை தோற்கடிக்கிற புண்ணா என்று நிர்ணயிக்க தோணும். அதனால எழுதுகிறவன், ஆனால் அப்படி கம்பர் அந்த அம்பு குத்தி பல அம்புகள் குத்தி ராவனுடைய உடலிருந்து வெளியே வந்து விட்ட பிறகு அதற்கு மண்டோதரி தன் மடியில் சாய்த்து ஒரு காரணத்தை சொல்லுவார். வெள்ளருக்க சடைமுடியான் வெறுப்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிருக்கும் இடநாடி இழைத்தவாறு கல்லிருக்கும் மலர்குண்டல் மனச்சரையை கறந்த காதல் உள்ளிருக்கும் என பூதி தடவியதோ ஒருவன் வாழி என்று அந்த புறமுதுகு வந்த அந்த அம்புக்கு கூட ஒரு காரணத்தை சொல்லி தன் கணவனுடைய வீரத்தை காப்பாற்றுகிற பெருமை மண்டோதரி மூலமாக கம்பராமாயணத்தை கம்பர் வர்ணிப்பார். அப்படி இந்த அம்புக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இந்த திருக்குறள் ஒவ்வொரு நீங்கள் சொன்ன அந்த படைச்செருக்கெல்லாம் ரொம்ப அற்புதம். அந்த மாதிரி வள்ளுவர் அந்த காலத்துல எப்படி சிந்திச்சார்? தலைவன் நம்முடைய சாவுக்கு தலைவர் ஆளரா ஒரு சொட்டு கண்ணீர் வருதுன்னு சொன்னா அந்த சாவை பிச்சேற்றாது செத்தாவது சாவு பெற்றுக்கொள் என்பது பொருள். அந்த சாவை இறந்தாவது அப்படிப்பட்ட சாவை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற பெருமை அந்த வீரத்துக்கு வள்ளுவர் சொல்றாருன்னா எப்பேற்பட்ட சிந்தனை, அதெல்லாம் உயர்ந்த சிந்தனை. ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனைகளை இன்றைக்கு நினைவூட்டிய தோழர் மகாராஜன் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். மேலும் மேலும் நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக திகழ்வீர்கள் என்ற நம்பிக்கை வாழ்த்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி தோழர், மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா, வாய்ப்பு இருக்கா? வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உடல்நிலை எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சரியாயிடுச்சா? பரவாயில்லையா இருக்குங்க, பரவாயில்லையா இருக்குங்க ஐயா. இன்றைக்கு ஐயா உட்பட உடல் நலம் விசாரித்ததுல அறச்செல்வி சகோதரியும் நீங்களும் மாமருந்து தடவினீர்கள். அது வாயுரை தாரீர் என்று பாரதி சொல்வது உண்மைதான். ஐயாவுடைய மகராஜன் ஐயாவுடைய உரை உண்மையிலேயே மகாராஜன் என்று சொல்ல வேண்டும். நாகராஜன் வணங்குகின்ற. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இதுல என்ன ஒரு ஆதங்கத்தை உங்க உரை இப்போ இத்தனை நாளா இல்லாம கலப்புது அப்படின்னா, வையாபுரி பிள்ளையினுடைய வரலாறு நான் படிச்சிருக்கிறேன். வரலாற்றை வையாபுரி பிள்ளை போட்டு ஒரு குழப்பி எப்படியோ இழுக்க பார்க்கிறார். ஆனாலும் கூட முப்பாலை எடுத்துக்கிட்டு போய் இப்படி வச்சுட்டாங்களே, நீதி இலக்கியங்கள்ல வச்சுட்டாங்களேன்னு நிம்மதி இல்லாம சில நாள் நான் துடிப்பேன். நீதி இலக்கியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாசுவ மாணிக்கம் அவர்கள் ஒரு மருந்து தடவரார்.
இது வாழ்வியல் இலக்கணம் என்று இலக்கிய அந்தஸ்திலிருந்து ஒரு படி மேலேற்றி தமிழ்ச்செம்மல் வாசுபா மிக சிறப்பாக இந்த நூலை முன்னெடுக்கிறார். அதே நேரத்துல ரொம்ப அடிக்கடி தன்னுடைய உரையில மூமு இஸ்மாயில் கம்மன் கழக மேனாள் ஐயா சொல்லுவாங்க, உலகத்திற்கு இயற்கையான ஒரு வாழ்வியலை இந்த நூலை போல் தர முடியவில்லை, ஆகையினாலே இது ஒரு சமூக உளவியல் நூல் என்று உயர்த்தி பேசுவாங்க. அதே நேரத்துல சமீப காலத்துல பொது உடைமையோடு கலந்து ஆய்வு செய்கிற ஜீவா பெருந்தகை சொல்றாங்க, திருக்குறளினுடைய செம்மைதான் மானுடத்தின் மகத்துவமான செம்மை என்று சமூகவியலை ஆட்படுத்தி இது ஒரு சமூகவியல் நூல் என்று சொல்றாங்க. ஆனால் மகாராஜன் ஐயாவுடைய உரையை கேட்டதன் பின்புதான் தெரிகிறது இது ஒரு வரலாற்று சாதனை நூல் என்று சொல்வது சால பொருந்தும். ஆகினால என்னுடைய நீண்ட நாள் ஆதங்கத்திற்கு இன்றைய உரைதான் மகிழ்வை தந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அது நான் முகமனுக்காக சொல்லவில்லை. இல்ல, தொடர்ந்து எனக்கு பயணிக்க வாய்ப்பு கொடுங்க. கட்டாயம் ஐயா. நீங்க வேணா யூடியூப தொடர்ந்து கேட்டு பாருங்க. என்னுடைய பின்னூட்டத்துல நான் இந்த அளவுக்கு நெகிழ்ச்சி அடைந்து பேசினதே இல்ல. சரிங்க சரிங்க. காரணம் சாத்தூர் ஐயா போன்றவர்கள் ரொம்ப தடைவிடைகள் நிறைய எழுப்பக்கூடிய இரும்பு கடல் அவர். சேனாவரையன் எப்படி நீங்க இரும்பு கடல் என்று சொல்லதிகாரத்துக்கு சேனாவரையரை ஏற்பீர்களோ அப்படி ஒரு சேனையின் வரைவிலே நிற்கிறவர் தான் எங்கள் சாத்தூர் சொல்லம்பு செலுத்துகிற வீரர். அதனால்தான் அவர் உங்களை மகாராஜன்னு கூட சொல்லல, மகா வீரன் என்று சொன்னார். அது அவர் அப்படித்தான் சொல்ல முடியும். நீங்க அவருடைய உரையை இன்றைக்கு தான் கேட்டிருப்பீங்க. இப்படி ஒரு பின்னூட்டத்தை நீங்க சந்தித்திருக்க முடியாது. அறச்செல்வி சகோதரி உண்மையிலேயே நான் பல முறை சொல்லுவேன், உரை செல்வி. அவங்க 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 சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மாற்று கருத்து இந்த மன்றத்தில் இல்லை. அதையும் உங்கள் முன் பதிகின்றேன். இப்ப சகோதரி சொன்னாங்க பாருங்க, ரொம்ப வடப்பொன் பரப்பி, அது பொற்கோ ஐயாவோட ஊர். பொற்கோ என்கிற மாபெரும் சாதனையாளர் பிறந்த ஊர். அதே மாதிரி தமிழாய்வு நிறுவனத்தினுடைய ஐயாவும் அந்த பகுதியில பிறந்திருக்கிறாங்க. மாபெரும் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் அதுல அறச்செல்வி சகோதரியும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதை உங்கள் முன் பதிகின்றேன். அவங்க பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க பாருங்க. அவங்க சொல்லும் பொழுது வரலாற்றிலே தோய்ந்தவர் சகோதரி. அதுக்கு காரணம் என்னன்னா சரியான பேசிக் அவங்களுக்கெல்லாம். எங்க முருகன் ஐயா பாத்தீங்களா, ஒருங்கிணைப்பாளர், எல்லா காலத்திலேயும் வரலாறு படைக்கின்ற குழு இது. இன்னும் பின்னும் அறம் பேச இருக்கிறார். தனுஷ்கோடி எழுத்தாளருடைய வாரிசு. ஆகையினால நீங்க மாபெரும் மன்றத்துல மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்னா ஆச்சரியம், நீங்கள் அமர்ந்தே மாலையை வாங்குறீங்க. ஆகையினாலே இது சிறப்பான மாலை தான். அவனை அவர் பாடியது என்று தானே ஊவேசா சொல்றார். அவனை அவர் பாடியது என்று உயர்த்தி சொல்லுவது இருக்கிற பொழுது திருக்குறள் கீழே கிடக்குதேன்னு அழுவேன். ஆனால் இன்றைய உங்களுடைய உரையினால அவனை அவர் பாடியது என்பது எவ்வளவு பொருத்தம் என்பதை நன்றாகவே உணர்கின்றேன். அவனை அவர் பாடியதுன்னா நாம காணாத பெரிய அரசர்களை, ஆனால் நம் கண்முன் இத்தனை அரசர்களை இந்த அதிகாரம் கொண்டு வந்து வைக்கிறது என்று சொன்னால் படைக்கு செருக்கு அல்ல, படைத்தவருக்கு செருக்கு இல்லை. படைத்தவர் எளிமையானவர் வள்ளுவர். ஆனால் அதை படையில் இட்டீர்களே, உங்களுடைய செருக்கே தருகன்னே சிறப்பு தான், அது கூறிய எஃகுதான் என்று சொல்வார். நாம் மிகையாக சொல்லவில்லை. ஊராண்மை எஃகு என்பதற்கு இப்படி ஒரு அற்புதமான சங்க இலக்கிய தழுவலை தருகிற பொழுது, தழுவலினால்தான் இலக்கியம் நிலைபேறு உடையது என்று சொல்லுகிற மூவாவின் கருத்தை உங்களுடைய சொற்கோவையிலே உணர்கின்றார். அவர் சொல்லுவார், தழுவல் இலக்கியம் இருப்பதனால்தான், தழுவல் இருப்பதனால்தான், நழுவல் இன்மையினால்தான் இலக்கியம் பேருடையதாக நிலைக்கிறது என்று சொல்லுவார்.
அதை நிகழ்த்தி காட்டிவிட்டேன். அடுத்தது, கைவேல் களிற்றொடு போக்கி என்பதை மெய்வேல் பரியா நகும் என்று சொன்னால் அந்த வீரன் சிரிப்பையிலேயே அனாயாசமாக அம்புகளை தூக்கி போட்டுவிட்டு மிக எளிமையாக பேசிக்கொண்டே சென்றீர்களே. பொன் சிரிப்பும் புன்சிரிப்பும் பண் சிரிப்பும் சிலிர்ப்பை உருவாக்கியது. இது வெற்றி சிறப்பு, வெற்றி சிரிப்பு தோழரே. அதே நேரத்துல வேலோடு நின்றான் இடி என்றது போலும் வேலோடு நின்றான், வழிப்பெறி செய்கிறான், ஈடுன்னு சொல்றான். அதை விட மோசம் கொடுங்கோன்மைன்னு அங்க பாக்குறோம் அந்த அதிகாரத்துல, குறள் எண் 552. அப்படி இருக்கிற வேல்கை கொண்ட மறவன் வீரமில்லாதவன் மன்னித்து அருள் தருகிறானே, கருணை கூறுகிறானே, பேராண்மை உடையவன், அவன்தான் சிறந்த அரசன் ஒப்பிட்டு சொல்கிற உங்கள் கூற்றுக்கு அடை சேர்க்கின்ற அரண் சேர்க்கின்ற கருத்தை சொல்ல ஆசைப்பட்டதே மனம். இதுதான் உங்களுடைய உரையின் வெற்றி. உங்கள் உரையிலிருந்து ஒரு கருத்து எங்களுக்கு பிறக்க வேண்டாம். ஆகையினாலே அந்த வகையிலேயும் பாரித்து உரைத்தது சீரிய உரைய. அடுத்தது, வழுக்கினில் வைத்துவிடும் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல்லுன்னு அங்க சொல்ற. கேட்டார் ஒருத்தவர் பார்த்து, எல்லாம் சொல்லுது திருக்குறள்னு சொல்றீங்களே. அவர் அந்த வெளிநாட்டுக்காரர் கேட்டார். உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு சிங்காரவேலர், ஆமா ஐயா, கல்லை கூட எங்களுடைய இஸ் தேர் ஸ்டோன் இன் யுவர் சாக்ரட் குறள் என்று கேட்டார் வெளிநாட்டார். அதற்கு தான் அந்த குறளை சொல்றார், வாழ்நாள் வழி அடைக்கும் கல் என்று சொன்ன வைரக்கல் தான் திருக்குறள் என்று சொன்னார். இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஸ்டோன் வேரஸ் ஷைனிங் கிரவுன் என்று மகுடம் என்றே பாராட்டினாரே, அவருடைய பாஷையிலேயே பாராட்டினார். அப்போ வெளிநாட்டுக்காரர் வியந்து போயிட்டார். அதை அந்த நினைவை தூண்டினீர்களே, உங்களுடைய உரையை பாராட்டுகின்றேன். காரிகை நீர்த்து அப்படி ஒரு சொல்லை சொன்னீங்க. காரிகை என்பதை எவ்வாறு சொல்ல போறீங்கன்னு நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். மிக நேர்த்தியாக சொன்னீர்கள். உடனே எனக்கு பொறி தட்டியது, அனிச்சமே, உன்னுடைய நீர்மை இயல்புதான், மென்மைதான். ஆனால் என்னுடைய மென்மையான இருக்கிறாளே மேன்மையானவள், அவள் மனத்தினாலே திண்மையானவள், வெண்மையானவள், உண்மையானவள். ஆனால் அப்படிப்பட்ட அவள் என் கண்ணிமையாவாள். அவள் நீ கடல் யாப்பு அணிகின்ற பொழுது எவ்வாறு சிறப்போ அதைவிட சிறப்பானது மெல் நீரியை கருத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நான் உரசி பார்த்து கொண்டேன். 1112வது குறளை நினைவுபடுத்திய தங்களுக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து அடுத்தது, நீங்க போரிலே மறவன் துணுக்குறும்படி பகைவரை சிதைக்க செய்வான். அதுக்குத்தான் ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. மண்டோதரி தன்னுடைய மடியிலே கிடத்து மணாளனுக்கு ஏற்பட்ட நிலை மாற்றினாள். அவன் கீழே ராவணன் வீழ்ந்து அடைச்ச முதுகல புண்பட்டவனை போயா தாக்கிட்டோன்னு நினைத்ததற்கு அடி இல்ல. அப்படி இவன் சிறப்பானவன், மிகச்சிறந்த இந்த வெற்றி சூட்டிய வெற்றி மாலையை தந்த அற்புதமான கீர்த்தி படைத்தவன் இந்த ராவணன். சிறப்பான ராவணன், மிக சிறப்பான இவனுடைய செயல்பாட்டிலே வீரம் ஒன்றும் தாழ்ந்து போகவில்லை. வெற்றி தோள்தான் அவனுடைய தோள் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டிய உங்கள் உரையிலே இருந்து பின்னூட்டத்தில் இருந்தும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று கருதுகின்றேன். அதே நேரத்துல இன்னொன்றையும் நினைவுபடுத்துகிறேன். நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நிலையில இருக்கக்கூடிய ஒரு எழுச்சி, ஆனால் வெளியில சிறப்பானவனா வீட்டுல அந்த அம்மா வச்சதான் சட்டம் இல்லையா? ஆகவே தோற்று போகாத வெற்றி மனைவியிடத்திலே தோற்கின்ற ஆணுக்கு உண்டு என்று வெளிநாட்டான் சொல்வது புதியதல்ல. whereas defeated by your life partner you will be the aimful person என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். ஆனால் அது பொய். அதை விட சிறப்பானது ஒண்ணுதற்கு ஓ உடைந்ததே உட்கும் பீடு
என்னுடைய பெருமை எல்லாம் கெட்டு போயிற்றே. அவருடைய சிறப்பான அந்த தன்மை, அவருடைய நுதல் 1089வது குறள்ல சொல்லுகிறார் இல்லையா? ஆனால் உங்களுடைய காரிகை நீர்த்து என்கிற ஒரு சொல் தான் இத்தனை சிந்தனைகளை எங்களுக்கெல்லாம் தந்தது. அதே நேரத்துல அரசன் சினப்பினும் சிறப்பு குன்றார் என்பதை எப்படி சொல்ல போறீங்கன்னு பார்த்தேன். போதும் நிறுத்து போர் என்று சொன்னாலும் போரிடுவதை நிறுத்த இயலாதவர்கள். எப்பவுமே ஆடிய கால் நிற்குமா? பேசிய வாய் மூடுமா? பேசிய வாயும் மூடாது. ஆனால் பிழையை தடிக்க மாட்டார்கள், பிழையை தடிக்க மாட்டார்கள் என்று சொன்னது வரவேற்புக்குரியது. இரண்டாவது விற்றுக்கொள் தக்கது உடைத்தது என்பது போல செத்தாலும் பெற வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன முறை இருக்கிறதே, வள்ளுவன் சொன்னது போல யாராலும் சொல்ல முடியாது என்பதை மிக அற்புதமாக உரையினாலே தந்தீர்கள். எல்லா காலத்திலேயும் உங்கள் உரைக்கு மன்றத்தின் சார்பிலே பாராட்டுகள், வணக்கங்கள் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். ஆசிரியர் முனைவர் தி.க. நாகராஜன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி. நல்லாசிரியர், தமிழாசிரியர் நாகராஜன் ஐயா அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா ஐயா, நீங்க பேராசிரியரே சொல்லுங்க ஐயா. ஒரே ஒரு நிமிஷம். நமது ஐயா நாகராஜன் ஐயா அவங்க வந்து நேத்து படைமாட்சி அதிகாரத்துக்கு மருத்துவமனையிலேயே இருந்துகிட்டு அவரு மருத்துவர்கிட்டயே அனுமதி வாங்கி நம்மளோட கலந்துக்கிட்டாங்க. அவருடைய அந்த அறிவு மாட்சியும் அவருடைய பண்பையும் அவர் வந்து இந்த அதிகாரத்துல வந்து எப்படி மூழ்கி நம்மளுக்கு அந்த அறிவுரை கொடுக்கணும்னு வர்றதே அதே வந்து ரொம்ப சிறப்பு. அதே போல இன்றுக்குமே வந்து நான் வந்து என் மனசாலேயே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது பேராசிரியரே, ஐயா நாகராஜன் ஐயாவுக்கு வந்து நீங்க வந்து அவரை தொந்தரவு படுத்திட வேண்டாம். ஒருவேளை வர முடியாத சூழ்நிலை இருந்தா பண்ண வேண்டாம் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மனதாலேயே நான் வாழ்த்தி கொண்டே இருக்கின்றேன், என்ன நேர கேட்காட்டா கூட. இருந்தாலும் அவர் வந்து இந்த படைச்சிருக்கு அதிகாரத்திலையும் வந்து அவருடைய உரையை வந்து இவ்வளவு சிறப்பா சொன்னது வந்து அவருக்கு எப்பவுமே படைச்சிருக்கல்ல அறிவிச்சிருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல அதிகாரம். அவர் வந்து அவரை சொல்லணும்னா என்ன சொல்லணும் அப்படின்னம்னா என்சைக்ளோபீடியா ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அந்த அளவுக்கு நிறைய தரவுகளை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய நாகராஜன் ஐயா அவர்கள். அவர் கூடிய விரைவில் குணம் பெற்று நம்மோடு இணைந்து விட்டார். இருந்தாலும் வந்து இன்னும் அந்த மருத்துவமனை செல்லாத அளவுக்கு அவருடைய உடல்நிலை இருக்க வேண்டும். நம்மளோடு தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நாம் எல்லோ வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க. மன்றமும் அதைத்தான் இறைவனிடம் வேண்டுகிறது. ஏன்னா நாகராஜனையா வந்து குரலாலும் உள்ளத்தாலும் உடலாலும் முழு அளவில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இறை குன்றக்குடி சண்முகநாதனிடம் வேண்டுகிற பிரார்த்தனையும் அதுவே தான். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக ஐயா மகாராஜனையா, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா நிறைவா? இறைவனையா, நானும் உடல்நலம் விரைவில் அவர் நலம் பெற்று மீண்டும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. இருமல் தான், அப்படிலாம் நினைச்சாங்க. நல்ல சிறப்பான முறையில் அவருடைய உரையை கேட்டதுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளவு தரவுகள் படைச்சிருக்கு பேசி ஐயா பேசிய அவ்வளவு தரவுகளை ஒரு சில துளிகளில் அவ்வளவு தகவல்களை பரிமாறிக்கொண்டார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயாவுக்கும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் கேட்டு அவர்களிடமிருந்து நானும் அதிகமான தரவுகளை இந்த தருணத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று மகிழ்கிறேன். நன்றி தோழர்களே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச்செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. ஆரம் ஐயா அவர்கள். தோழன் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்வு. ஹரி விஜய அபராஜிதா அவங்க ரொம்ப அருமையா சொல்லிச்சு. அந்த குட்டி பிள்ளை கீழே உட்காந்துட்டு ரொம்ப அருமையா சொல்லிச்சு. மகாராஜன் ஐயா வந்து ஒரு தமிழ் சங்க இலக்கியத்துக்குள்ள ஒரு உலா கூட்டு போன மாதிரி கூட்டு போயிட்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு குரலையும் எந்தெந்த சங்க இலக்கியங்கள்ல அப்படிதான் இருக்கணும். நம்ம ஒரு குரல் படிக்கும் போது அதுல முன்னாடி என்ன சிந்தனை வந்தது, இந்த புலவர் எப்படி சிந்திச்சாரு, இவர் எப்படி சிந்திச்சாரு, ஒவ்வொரு இதுலயும் ரொம்ப அருமை. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து சிறப்பு. இன்னைக்கு அந்த படைச்சிருக்கு அதுல ஒவ்வொரு என்னை முன் நில்லன் மின் அப்படின்றது
ஏய் நீ வந்து என் பகைவர் தலைவன் முன்னாடி நின்னா கல்லாயிருவ. அதுவும் ஒரு கவித்துவமான இதுதான். நீ இறந்து போவன்லாம் சொல்லல. நீ இறந்து உனக்கு வந்து வீரக்கல் நட்டிருவாங்க. அந்த மாரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படையினுடைய ஒவ்வொரு உதாரணமும் ஒரு முயலை குறிபார்த்து எறிவதை விட யானை நோக்கி வேல் நோக்கி எறிந்து அது குறி தவறுனாலும் பரவாயில்லன்றது. அப்படி சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எதிர்த்து வந்த யானையை தன்னோட கையில உள்ள வேலை எறிஞ்சிட்டு, அடுத்த யானைக்கு எதுன்னு பார்த்தா மார்புல கடந்த வேல பிடுங்கி அப்படியெல்லாம் ஒரு மருத்துவ ரீதியா பண்ண முடியுமான்னு இல்ல. ஆனா அப்படி ஒரு வீரத்தை, அப்படி ஒரு உணர்வை அந்த மாரியான உள்ள ஊட்டின இதெல்லாம் இருக்கு. அந்த இதுவும் விழுப்புண் படாத நாள்லாம் எனக்கு வந்து அது வந்து அ வீணாக கழிந்த நாள்ன்னு சொல்றது. அந்த இது சொன்னாங்க. காரிகை நீர்த்த ஐயா ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு இதையும் நம்ம எப்படி இது பண்றது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்டின்னம்னா, ஆ தருக்கன் பேராண்மை என்பன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சொல்றாரே, "ஒன்று உற்றுக்கால் ஊராண்மை அதன் எக்கு" அப்டின்னு சொல்றாரு. அப்பா! அந்த இதுல வந்து ஜீவா அடிக்கடி சொல்வார். அ "இன்று வந்தான் என்றுண்டோ, எந்த யாயை கொன்று வந்தான் என்றுண்டோ, புகழது வேண்டுகிறான்" யா அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் வர்றப்ப, அ ராமன் வந்து ஆலோசனை நடத்துவான். ஆலோசனை நடத்தும்போது எல்லாரும் அவனை கொலை செஞ்சிரணும்னு சொல்லுவாங்க. அ அனுமன் மட்டும் தான் அவன கொலை செய்ய வேண்டாம்ன்னு சொல்லுவான். ராமன் பேச ஆரம்பிக்கும்போது சொல்லுவான். என்ன இன்னைக்கு அவன் பகைவனா இருக்கலாம். என்னுடைய தந்தையும், தாயும் கொன்னவனா கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து அடைக்கலம்னு கேட்டு வந்துட்டான். அதுக்காக நம்ம அடைக்கலம் தான் குடுக்கணும். அப்ப இந்த குறளை தான் கம்பன் அங்க எடுத்து ஆண்டுருக்கானா, பகைவன் அணியில் இருந்தவன் தான். அவன் பகைவனா, நல்லவனான்லாம் இப்ப தெரியாது. ஆனாலும் அவன் உதவின்னு கேட்டு வந்துட்டானா, அவனுக்கு உதவி செய்வதுதான். அப்ப இத வந்து வள்ளுவர் இன்னும் ஷார்ப்பா அந்த பேராண்மைன்னு சொல்றீங்களேடா, அதனோட கூர்மை தான் இது அப்படின்னு சொல்றது. உதவி கேட்டு ஒரு பகைவன் வந்தால் கூட, அந்த உதவியை செய்வதுதான் அந்த பேராண்மையின் கூர்மை. இல்ல இது கூட சொல்வாரே, அ ம முகத்து நில்ன்னு ஒரு சொல்வாரே பாரதி வந்து. அ போர்க்களத்துல வந்து முன்னாடி நிக்கணும். கூர்மையான ஒரு ஆயுதம்னு எடுத்துட்டோம்னா, அதோட கூர்மை தான் வலிமையான. அந்த கூர்மை எதுன்னு சொல்றப்ப, இவ்வளவு படைச்செருக்கை எல்லாம் சொல்லிவிட்டு, அந்த பகைவனுக்கு அப்ப அந்த போரினுடைய தர்மம் எப்படி இருந்திருக்கு? அந்த போர்க்களத்தில் அவன் பகைவன். அதே நேரத்துல நமக்கு வந்து உதவி கேட்க வர்றப்ப அவன வந்து நம்ம எப்படி செய்யணுன்றது. அப்புறம் அந்த கடைசி குறள் வந்து அரசனுக்கு வந்து நம்மளுடைய வீரத்தை பார்த்து அரசனுடைய கண்ல தண்ணி வந்துச்சுன்னா, நம்ம அதுக்காண்டியா சாகணும்ன்றது. அந்த சிலப்பதிகாரத்துலலாம் தன்னுடைய அரசனுக்காண்டி ஒரு தன்னுடைய கழுத்தையே அறுத்துக் கொள்ளக்கூடிய இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது, அப்ப இந்த உணர்வோடு தான் தமிழர் படைகள் இருந்ததா? அப்படின்ற விஷயமெல்லாம் நமக்கு விரிவடைகிறது இந்த எல்லைகள்லாம். இன்றைய பின்னூட்டம் வழங்கிய அத்தனை பேரும் அருமை. நாகராஜன் ஐயா ஏன்னா ஒரு மகாராஜன் ஐயாவுக்கு இணையாக அதற்கு ஈடு கொடுக்கும்படியாக ஒரு பின்னூட்டத்தை அவருக்கு வழங்கியது மிக அருமை. அவரு ஆரோக்கியமா தான் இருக்கார். கனெக்ஷன் ரொம்ப நல்லா தான் இருக்காரு. நல்ல அறிவு தெளிச்சையோடவும் இருக்கார். அந்த உடல் உபாதைகளும் விரைவில் குணமாக வேண்டும் என நாமும் விரும்புகிறோம். பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. ஐயா மகாராஜன் ஐயா வந்து நம்மளோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டுகோள் வைக்கிறோம். நன்றிங்க. நன்றி. கண்டிப்பா, கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி தோழர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் முழுக்க முழுக்க அஹ், சங்க இலக்கியத்தினுடைய ஒரு ஒப்பீட்டு ஆய்வாகவே இன்றைய தினம் கடந்தது. குறிப்பாக முல்லைப்பாட்டோடு திருக்குறளை பல்வேறு நிலைகளில் ஒப்பீட்டு செய்த பேராசிரியர் மகாராஜன் அவர்களுக்கு இந்த அவையின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நன்றி. சிறுமி அவங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அவங்க உட்கார்ந்து சொன்ன விதம் இருக்குது பார்த்தீங்களா? அது அவங்க அந்த நாங்களாம் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல அப்படித்தான். இப்பதான் ஸ்கூல்ல எல்லாம் பெஞ்ச் போட்டு கண்டிப்பா, ஒரு மாரியா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. கீழ தரையில உட்கார்ந்து சம்மணம் கொட்டி, கைய கட்டி அப்படி உட்கார்ந்து இப்பவும் எங்க போனாலுமே இப்படி கைய கட்டி இப்படி பழகிருச்சு. நான் அது சின்ன பிள்ளையிலே ஒரு 6வது வரை வெறுந்தரையிலே அப்படி உட்கார்ந்து கை கட்டி படித்த அந்த பாங்கு, அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஐயா. பொதுச்செயலாளர் சொன்ன மாரி ஆமா. தரையில் அமர்ந்து சொன்ன பாங்கு என்பது மிகச் சிறப்பாக இருந்தது. அதற்காகவும் 2 பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் சொல்லி, தோழமைகளே, நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்பது தோழர் ஜீவா அவருடைய கனவை
மக்களுக்கான இலக்கியத்தை, மக்களுக்கான தேடலை, படைத்த இலக்கியங்களை மீண்டும் ஒரு மீள் உருவாக்கத்தின் வாயிலாக புதிய சிந்தனைகளையும் புதிய தேடல்களையும் பயணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இலக்கிய அமைப்பிற்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தனி தமிழனுக்கும் இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்த அத்துணை ஆளுமைகளுக்கும், குறிப்பாக பின்னூட்டத்தால் நாளும் பெருமை சேர்க்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, நாளை தினம் நம்முடைய அதிகாரத்தின் வாயிலாக பேராசிரியர் பொற்கலை அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அவருடைய அதிகாரம் நட்பு என்கிற அதிகாரத்தில் நட்பு பாராட்ட இருக்கிறார்கள். அவரோடு மாணவியும் முற்றுதல் செய்ய இருக்கிறார்கள். இருவரையும் இந்த அவையின் சார்பாக நாளை தினம் இணைந்து முற்றுதல் வாயிலாகவும் உரைப்பொழிவின் வாயிலாகவும் பயணிக்க இருக்கிறோம் தோழர்களே. நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இணைந்து பயணிப்போம். தோழமைகளே, வாருங்கள், ஒன்று கூடி தேர் எழுப்போம். வான்புகழ் வள்ளுவனுடைய சிந்தனை பெட்டகத்தை அந்த தேரில் இறையாக வைப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிங்க. நன்றி தோழர்.